சமூகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வளைகுடா பிராந்தியத்தில் நிழல் யுத்தம் தற்போது பகிரங்கமான நேரடி ராணுவ மோதலாக உருவெடுத்துள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் மாபெரும் ராஜதந்திர நாடகம் அம்பலமாகியுள்ளது. ஏப்ரல் மாத போர் நிறுத்த உடன்பாட்டை உடைத்து இஸ்ரேல் ஈரான் இடையே மீண்டும் அசுர ஏவுகணை பரிமாற்றங்கள் வெடித்துள்ள சூழலில் மீண்டும் உடன்பாட்டை மீறினால் அளவற்ற பலத்துடன் கடுமையான பதிலடி என இரு நாடுகளும் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளன. வளைகுடா போர் மற்றும் மேற்கத்திய நாடுகளின் தடைகளை உடைக்க ஆசியாவின் இரு பெரும் சக்திகளான இந்தியாவும் சீனாவும் உலகளாவிய வல்லரசான ரஷ்யாவும் இணைந்து ஒரு புதிய புவிசார் அரசியல் சமன்பாட்டை உருவாக்க முன்வந்துள்ளனர். இறுதியாக போரை விடவும் ஈரானை அடியோடு அச்சுறுத்தி வரும் வறட்சி, ஏரிகள் மறைந்து 31,000 கிராமங்கள் முற்றிலும் கைவிடப்பட்ட அதிர்ச்சி செயற்கைக்கோள் வரைபடம் வரை அனைத்து பரபரப்பு தகவல்களையும் இப்போது விரிவாக பார்க்கலாம். Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. கமிங் சூன். லெபனானின் பேரூட் நகர் மீதான இஸ்ரேலின் தாக்குதல், அதற்கு பதிலடியாக இஸ்ரேலிய நிலைகள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை வீச்சு மற்றும் ஈரானிய மண்ணில் இஸ்ரேல் நடத்திய நேரடி குண்டுவீச்சு என வளைகுடா பிராந்தியத்தின் 10 ஆண்டுகால நிழல் யுத்தம் தற்போது நேரடி ராணுவ மோதலாக உருவெடுத்துள்ளது. ஏப்ரல் மாத போர் நிறுத்த உடன்பாட்டை உடைத்து நிகழ்ந்துள்ள இந்த தாக்குதல்கள் வெறுமனே இரு நாடுகளுக்கு இடையிலான மோதல் மட்டுமல்ல, அது அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் ஆகிய முத்தரப்பு சமன்பாடுகளையும் உலகளாவிய எண்ணெய் சந்தையையும் ஆட்டிப்படைக்கும் ஒரு நகர்வாகும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோருக்கு இடையிலான தற்போதைய உறவு சர்வதேச ஊடகங்களின் முதன்மை விவாத பொருளாக மாறியுள்ளது. பெய்ரூட் மீதான தாக்குதல்களின் போது நெதன்யாகுவை டிரம்ப் பைத்தியக்காரர் என்று சாடியதாக கூறப்படும் தகவல்கள் இரு தலைவர்களுக்கும் இடையே நிலவும் கொள்கை ரீதியான முரண்பாடுகளை காட்டுகின்றன. வெளிப்பார்வைக்கு நெதன்யாகு டிரம்பை மீறி செயல்பட்டதாக தோன்றினாலும் யதார்த்தம் வேறானது என மூத்த அமெரிக்க பேச்சுவார்த்தையாளர் ஆரோன் டேவிட் மில்லர் குறிப்பிடுகிறார். டிரம்ப் இஸ்ரேலுக்கு ஒரு மஞ்சள் சமிஞ்சை மட்டுமே காட்டியுள்ளார். முழுமையான ஆதரவு இஸ்ரேலுக்கு வழங்கப்படவில்லை. தாக்குதலுக்கு முழுமையான தடையும் விதிக்கப்படவில்லை. எச்சரிக்கையுடன் ஒரு சுற்று மட்டும் தாக்குங்கள் என்ற மறைமுக அனுமதியே அது. அமெரிக்காவின் மௌன சம்மதமோ அல்லது வழிகாட்டுதலோ இல்லாமல் இஸ்ரேலால் ஈரானிய வான்பரப்பில் ஊடுருவ முடியாது. ஈராக் படையெடுப்பிற்கு பிறகு அமெரிக்கா தனது மிகப்பெரிய ராணுவ குவிப்பை இப்பகுதியில் மேற்கொண்டுள்ளது. இஸ்ரேல் பாதுகாப்பு படை அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவுடன் வான்வழி பாதைகள் மற்றும் உளவு தகவல்களை முழுமையாக ஒருங்கிணைத்துள்ளது. ஈரானிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதில் அமெரிக்க ராணுவம் இஸ்ரேலுக்கு நேரடியாக உதவியுள்ளது. எனவே டிரம்பின் பகிரங்கமான சமாதான பேச்சுகள் என்பது ஈரானுடனான பேச்சுவார்த்தை மேசையை காப்பாற்றுவதற்காகவும் வாஷிங்டன் மீது பழிவிழாமல் தடுப்பதற்காகவும் ஆடப்படும் ஒரு ராஜதந்திர நாடகம் என்றே பகுப்பாய்வு செய்ய முடிகிறது. ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியின் தற்போதைய சூழலை எதிர்கொள்ளும் விதம் ஈரானின் முதிர்ச்சியடைந்த ராணுவ ராஜதந்திர உத்தியை காட்டுகிறது. இவர் ராஜதந்திரத்தையும் பாதுகாப்பையும் தேசிய சக்தியின் இரு இறக்கைகள் என்று வர்ணித்துள்ளார். அமெரிக்க ஈரான் போரின் தலைவிதியை இஸ்ரேல் ஹெஸ்புல்லா போரின் தலைவிதியுடன் இணைக்க தெஹ்ரான் விரும்புகிறது. லெபனானில் ஹெஸ்புல்லா பலவீனம் அடைந்தால் அது ஈரானின் முதன்மை பாதுகாப்பு அரணி இழந்ததற்கு சமம் என்பதை தெஹ்ரான் அறிந்துள்ளது. நாங்கள் களத்தையும் கைவிடவில்லை, பேச்சுவார்த்தை மேசையையும் கைவிடவில்லை என்ற பெஷஷ்கியின் கூற்று ஈரான் அடிபணிந்து போக தயாராக இல்லை என்பதை டிரம்பிற்கு உணர்த்துகிறது. ராணுவ ரீதியாக தன்னை வலுவாக காட்டிக்கொள்வதன் மூலம் அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் வாஷிங்டனிடமிருந்து கூடுதல் சலுகைகளை பெற முடியும் என ஈரான் கணக்கு போடுகிறது. ஈரானின் தற்போதைய பொருளாதாரம் கடுமையான நெருக்கடியில் உள்ளது. அமெரிக்க கடற்படையின் மறைமுக முற்றுகை மற்றும் பொருளாதார தடைகள் ஈரானின் எண்ணெய் வருவாயை முடக்கியுள்ளன. இருப்பினும் ஈரானிடம் உள்ள முதன்மை ஆயுதம் ஹோர்முஸ் ஜலசந்தியாகும். இடர்களை எதிர்கொள்ளும் டிரம்பின் ஆர்வம் இப்போது குறைவாக உள்ளதை ஈரான் துல்லியமாக கணித்துள்ளது. இந்த பலவீனத்தை பயன்படுத்தி ஈரான் தனது இரு முக்கிய கோரிக்கைகளை முன்வைக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை விடுவித்தல், எண்ணெய் ஏற்றுமதி மீதான தடைகளை தளர்த்துதல். டிரம்ப் தற்போதைக்கு இல்லை என்று கூறினாலும் உலக பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை 2 அல்லது 3 நாட்களில் திறக்க வைக்க அவர் ஈரானுக்கு சில சலுகைகளை மறைமுகமாக வழங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படலாம். டொனால்டு டிரம்ப் தனது தேர்தல் பிரச்சாரங்களின் போது புதிய போர்கள் எதையும் தொடங்க மாட்டேன் என்று உறுதியளித்தார். தாக்குதல்களுக்கு பிறகு இரு நாடுகளும்
நாடுகளும் தங்கள் வேடிக்கையை அனுபவித்து விட்டதாகவும் இப்போது பேச்சுவார்த்தைக்கான நேரம் ஒன்றும் ட்ரம்ப் அலட்சியமாக சித்தரிக்க முயன்றார். இது பிராந்திய பதற்றத்தை குறைத்து மதிப்பிடுவதன் மூலம் அமெரிக்க மக்களின் கவனத்தை திருப்பும் ஒரு உத்தியாகும். அமெரிக்காவின் தீவிர ராஜதந்திர முயற்சிகளால் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே எட்டப்பட்ட தற்காலிக போர் நிறுத்தம் தற்பொழுது மிகவும் பலவீனமான சூழலில் நீடித்து வருகிறது. இந்நிலையில் இந்த அமைதி ஒப்பந்தம் மீண்டும் மீறப்பட்டால் மிக கடுமையான ராணுவ பதிலடி கொடுக்கப்படும் என இரு நாடுகளும் பரஸ்பரம் எச்சரித்துள்ளன. சமீபத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே நடந்த அசுர ஏவுகணை பரிமாற்றங்கள் வளைகுடா பிராந்தியத்தில் ஒரு பெரிய முழு அளவிலான போர் வெடிக்குமோ என்ற அச்சத்தை உலக நாடுகள் மத்தியில் மீண்டும் தூண்டியுள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தற்போதைய போர் நிறுத்தம் நிபந்தனைக்கு உட்பட்டது மட்டுமே என்பதை மீண்டும் திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளார். எதிர்காலத்தில் ஈரான் அல்லது அதன் பிராந்திய கூட்டாளிகள் ஹிஸ்புல்லா உள்ளிட்ட அமைப்புகள் மீண்டும் ஏதேனும் அத்துமீறல்களில் ஈடுபட்டால் இஸ்ரேல் தங்களது அளவற்ற பலத்தை பயன்படுத்தி வான்வழி மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் மூலம் கடுமையான பதிலடி கொடுக்கும் என்று எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை மற்றும் இஸ்ரேலின் அச்சுறுத்தல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் முகமது ஃபாகர் கலிஃபாப் பேசியுள்ளார். ஈரான் தனது நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க ராணுவ தயார் நிலையையும் ராஜதந்திரத்தையும் ஒரே நேரத்தில் முன்னெடுக்கும் என்று குறிப்பிட்ட அவர், தேர்வு என்பது போருக்கு பேச்சுவார்த்தைக்கும் இடையேயானது அல்ல, மாறாக போரிட வேண்டிய நேரம் வரும்போது நாம் போரிட வேண்டும் என்று கூறி இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு இணையாக தங்களும் பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாக சமிஞ்சை செய்துள்ளார். மாறிவரும் உலகளாவிய புவிசார் அரசியல் சூழல்களுக்கு மத்தியில் இந்தியா மற்றும் ரஷ்யாவுடனான தங்களின் முத்தரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுவான முறையில் முன்னெடுத்து செல்ல தயாராக இருப்பதாக சீனா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் மற்றும் சர்வதேச பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள இந்த அறிக்கை உலக அரங்கில் பெரும் உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச அரங்கில் ஒரு தலைப்பட்சமான ஆதிக்கத்தை தவிர்த்து பன்முனை தன்மை கொண்ட உலக ஒழுங்கை உருவாக்குவதில் இந்தியா மற்றும் ரஷ்யாவின் பங்கு முக்கியமானது என சீனா சுட்டிக்காட்டியுள்ளது. பிராந்திய நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் வளர்ந்து வரும் உலகளாவிய சவால்களை கூட்டாக எதிர்கொள்ளவும் இந்த மூன்று நாடுகளின் மூலோபாய கூட்டாண்மை தற்போதைய சூழலில் மிகவும் அவசியம் என சீனா நம்புகிறது. இந்தியா மற்றும் ரஷ்யாவுடன் சீனா இணைந்து செயல்பட விரும்பும் சாத்தியமான துறைகளாக பின்வருவன பார்க்கப்படுகின்றன. ஆசிய பகுதிகளில் அமைதியை நிலைநாட்டவும் எல்லை பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுதல், உலகளாவிய நிதி அமைப்புகளில் நிலவும் தடைகள் மற்றும் அழுத்தங்களை எதிர்கொள்ள பரஸ்பர வர்த்தகம் மற்றும் மாற்று பணப்பரிவர்த்தனை முறைகளை வலுப்படுத்தல், பிரிக்ஸ் மற்றும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு போன்ற கூட்டணிகள் மூலம் உலகளாவிய புவிசார் அரசியலில் தங்களின் கூட்டு செல்வாக்கை அதிகரித்தல், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் ஈரான் மற்றும் கியூபா மீது விதித்துள்ள கடுமையான கடற்படை பொருளாதார முற்றுகைகள் சர்வதேச வர்த்தக கட்டமைப்பை உலுக்கியுள்ளன. மேலும் வளைகுடா பகுதியில் ஏற்பட்டுள்ள நிலையற்ற போர் சூழல் உலக பொருளாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. இத்தகையதொரு இக்கட்டான காலகட்டத்தில் ஆசியாவின் இரு பெரும் சக்திகளான இந்தியாவும் சீனாவும் உலகளாவிய வல்லரசான ரஷ்யாவும் தங்களுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகளை கடந்து ராஜதந்திர ரீதியில் கைகோர்க்க முன்வருவது சர்வதேச அரங்கில் ஒரு புதிய புவிசார் அரசியல் சமன்பாட்டை உருவாக்க தொடங்கியுள்ளது. பல ஈரானியர்களுக்கு தற்போதைய உடனடி அச்சுறுத்தல் என்பது போர் மட்டுமல்ல, தண்ணீரும் தான். பல ஆண்டுகால வறட்சி, குறைந்து வரும் மழைப்பொழிவு மற்றும் நீடிக்க முடியாத நீர் பயன்பாடு ஆகியவை ஈரானை கடுமையான தண்ணீர் நெருக்கடிக்கு தள்ளியுள்ளன. சமீபத்திய அமெரிக்க இஸ்ரேல் போரின் போது கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைகள் மற்றும் பொது நீர் உள்கட்டமைப்புகள் சேதமடைந்தது இந்த நெருக்கடியை மேலும் மோசமாக்கியுள்ளது. உலக வளங்கள் நிறுவனம் வெளியிட்ட மதிப்பீட்டின்படி ஈரான் தனது புதுப்பிக்கத்தக்க நீர் வளங்களில் 80% அதிகமாக பயன்படுத்துவதால் உலகின் மிக கடுமையான நீர் அழுத்தம் கொண்ட நாடுகளில் ஒன்றாக உள்ளது. இந்த நெருக்கடியின் மிக தெளிவான அடையாளமாக உர்மியா ஏரி மாறியுள்ளது. ஒரு காலத்தில் மத்திய கிழக்கின் மிகப்பெரிய உவர் நீர் ஏரியாக விளங்கிய இந்த ஏரி தற்போது அதன் பழைய பரப்பளவில் 10%க்கும் குறைவாக சுருங்கி பெரும்பாலும் உப்பு படுகையாக மாறியுள்ளது. ஈரானில் மொத்த நீர் பயன்பாட்டில் 91% விவசாயத்திற்காக செலவிடப்படுகின்றது. திறனற்ற நீர்ப்பாசன முறைகள் காரணமாக பெருமளவு நீர் வீணாகும் நிலையில் பல முக்கிய அணைகளும் வறட்சியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. தண்ணீர் பற்றாக்குறையின் தாக்கம் கிராமப்புறங்களில் தீவிரமாக உணரப்படுகிறது. நாட்டின் 69,000 கிராமங்களில் சுமார் 31,000 கிராமங்கள் கைவிடப்பட்டுள்ளதாகவும் தற்போது மக்கள் வசிக்கும் கிராமங்களில் பெரும்பாலானவை நீர் நெருக்கடியை எதிர்கொள்வதாகவும் அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன. இதன் விளைவாக ஆயிரக்கணக்கான மக்கள் தெஹ்ரான், மஷ்கத், இஸ்பஹான் மற்றும் ஷிராஸ் போன்ற நகரங்களை நோக்கி இடம்பெயர்ந்து வருகின்றனர். இதனால் நகரங்களின் நீர்
விநியோக அமைப்புகளும் கூடுதல் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளன. நிபுணர்களின் எச்சரிக்கையின்படி உடனடி மற்றும் நிலையான நீர் மேலாண்மை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாவிட்டால் ஈரான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் மற்றும் மனிதாபிமான நெருக்கடியை சந்திக்க நேரிடலாம். ஈரானின் அண்டை வளைகுடா நாடுகள் தங்களின் குடிநீருக்கு கடல் நீரையே நம்பியிருக்கும் வழியில் ஈரானின் நீர் தேவையில் வெறும் 3% மட்டுமே கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைகள் மூலம் பூர்த்தி செய்யப்படுகிறது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.